மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசிலனி வாழ்வின் காலை வணக்கம். வலைதளத்துல சமீபத்துல படிச்ச மிக சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு சின்ன கிராமம் மழை இல்லாம போனதுனால அங்க உணவு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போய் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. எங்க குழந்தைகளுக்காவது தினமும் நீங்க ரொட்டி துண்டு ஒண்ணு தரணும் சாப்பிடுறதுக்கு அப்படிங்கறதுதான் அந்த கோரிக்கை. அந்த பணக்காரர் மிகுந்த இரக்க மனமுடையவர்ங்கிறதுனால அந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டார். என்னுடைய வேலையாட்கள் நாளையிலிருந்து என் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரொட்டி துண்டு 3 வேளையும் தருவார், நீங்க வந்து வாங்கிக்கலாம், வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டார். மறுநாள் அந்த பணக்காரர் வீட்டு வாசல்ல அப்படி ஒரு கும்பல் முட்டி மோதி ஜனங்க நான் முதல்ல நீ முதல்ல ரொட்டி துண்டு வாங்க சண்டை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பணக்காரருக்கு ஒரு பொண்ணு மட்டும் அவருடைய கவனத்தை ஈர்த்தா. ஒரு சின்ன பொண்ணு. இந்த மாதிரி சண்டை எதுக்குமே அவ வராம கடைசியா நின்றுதான் ரொட்டி துண்டை வாங்கிக்கிட்டு போனான். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டாராம், நீ மட்டும் ஏமா இப்படி முட்டி மோதி சண்டை போட்டுக்காம கடைசியா வாங்கிக்கிட்டு போறேன், நான் இதை தினம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாராம். எப்படி இருந்தாலும் எனக்கான ரொட்டி துண்டு கிடைக்கதானே போகுது, நான் எதுக்கு முட்டி மோதி சண்டை போடணும்னு அந்த பொண்ணு சொன்னான். சொல்லிட்டு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டா. அவ அம்மாவோட சாப்பிட வீட்டுக்கு போய் ரொட்டி துண்டை பிச்சு பார்த்ததும் அதுக்குள்ள ஒரு சின்னதா தங்க காசு ஒண்ணு வெளியில வந்து விழுந்தது. ஐயோ, அது உடனே நம்ம போய் திருப்பி கொடுத்துடுமேன்னு திருப்பி அந்த பணக்காரர் வீட்டை நோக்கி அந்த குட்டி பொண்ணு ஓடி போறா. அந்த பொண்ணு வருவதை பார்த்துட்டு அந்த பணக்காரர் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். நான் ரொட்டி துண்டை பிச்சு சாப்பிடும்போது அதுக்குள்ள ஒரு தங்க காசு இருந்தது, அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொன்னாலும். உன்னுடைய பொறுமைக்காக இது நான் கொடுத்த பரிசுதான், நீயே வச்சுக்கோன்னு அந்த பணக்காரர் சொல்லி அனுப்பிச்சாராம். இதுதான் பொறுமைக்கு கிடைக்கிற பரிசு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பொறுமை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே கடைபிடிக்காம விட்டுடுறோம். சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை பொறுமையை நாம கடைபிடிக்கிறது இல்லை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சாலையில போய்கிட்டு இருக்கும் பொழுது போக்குவரத்து சமிகைகள், டிராபிக் சிக்னல்ஸ், அதை எத்தனை பேர் பொறுமையா கடைபிடிக்கிறோம்? நிறைய பேர் அதை பொறுமையாவே கடைபிடிக்கிறது கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போய் நமக்கு பிடித்தமான உணவை ஆர்டர் பண்ணிட்டு அது வர வரைக்கும் எத்தனை பேர் பொறுமையா இருக்கும்? நிறைய பேர் பொறுமையாக இழந்துடுறோம். மருத்துவமனையில உடல்நலம் சரியில்லாம இருக்கிற உங்கள் நண்பரை பார்க்க போறீங்க. 3வது மாடியில இருக்கலாம், ஒரு 4வது மாடியில இருக்கலாம். நம்ம அவருக்காக லிப்ட்ல போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுவோம். அந்த லிப்ட்ல உள்ள இருக்கிறவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நாம ஏறணும், அது வரைக்கும் நாம வரிசையில நிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நாம பொறுமையா இருக்கிறோம்? பொறுமையை அந்த இடத்துலயும் கைவிட்டுடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நாம பொறுமையை கடைபிடிக்காம இருக்கிறதுனாலதான் ரொட்டி துண்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த தங்க காசு மாதிரி பல நல்ல விஷயங்களை நாம இழந்துடுறோம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத பல சிக்கல்களுக்கும் நாம ஆளாயிடுறோம். பொறுமையை பத்தி புத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மிக சிறந்த பிரார்த்தனைகளை விட சிறந்தது பொறுமை. இனி வரும் காலங்கள்ல நாம பொறுமையை ஒரு விஷயத்திலையும் கடைபிடிச்சோம்னா சிறப்பு பிரார்த்தனையை கூடுதலாக ஒரு முறையும் நாம செய்யறோங்கிறது அர்த்தம். காலை வணக்கம்.